தொழில் எண்கணிதம், அதாவது நம்மளுடைய பிசினஸ் நியூமராலஜி. இதுக்கு பிசினஸ் வந்து பேர் வைக்கிறது எப்படி வைப்பாங்க? இந்த பிசினஸுக்கு பேர் வைக்கிறது அந்த பிசினஸை பொறுத்து இருக்கு, அதாவது நேச்சர் ஆஃப் பிசினஸை பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹாரோஸ்கோப்ல ஸ்திரம்னு சொல்லுவாங்க. ஸ்திரம்னா ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டான ஒரு பேர் வந்து வைக்கணும். அவங்க வந்து ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரக்கூடிய தன்மையை கொண்ட பேர் வந்து வைக்கணும். சரராசிக்கு உண்டான பேர்கள் அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உபயம், அதாவது சேரிட்டி மாதிரி வைக்கிறாங்க. இது வந்து ஸ்திரம் கிடையாது, நான் சொந்த இடத்துல வைக்கல அப்படின்னு சொல்லுவோம், உபயத்தில் வைப்பாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டல்ல உபயத்தில் வைப்பாங்க. இந்த மாதிரி பார்த்து தான் வைக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் 10ஆம் இடம்னு சொல்லுவாங்க, 10th பாவம். அந்த 10th பாவம் வந்து என்ன கிரகம் சம்பந்தப்பட்டதோ அதை சார்ந்து அவர்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு பேர் வைக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இருக்குது.